வணக்கம். வர 23ஆம் தேதி நடக்கிற தமிழக தேர்தல் திருவிழாவில் தமிழக வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா யோசித்து உங்களோட தனி மனித உரிமைக்கு வேண்டியும் தனி மனித வளர்ச்சிக்கு வேண்டியும் உங்களுக்கு உண்மையான உறுதுணையுடன் நிற்கக்கூடிய தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள், நிர்பந்தத்திற்கு உள்ளாயிருக்கிறீர்கள். தயவு செய்து எனது தமிழக சகோதரங்களே, நீங்கள் நல்லா யோசிச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிற உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்னு இனியும் ஒரு 3 நாள் இருக்குது. யோசிங்க, நல்லா யோசிங்க, தெளிவாக, எந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் தெளிவான மனநிலையில் யோசிங்க. உங்களோட வாக்குகளை 23ஆம் தேதி காலையில் போய் எல்லாரும் செலுத்துங்க. வீட்டில் இருந்து, ஏன்னா இவ்வளவு காலமாக அரசியல் வரலாற்றில் ஒரு 100% எட்டிய ஒரு தேர்தல் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் என்னுடைய நாலேஜில், என்னோட அறிவில் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே நடந்ததில்லை. ஸோ இந்த தடவை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளர் பெருமக்களும், எல்லா எனது அன்பு சகோதரர்களும் சகோதரிகளும் தெளிவாக சிந்திச்சு உங்களுக்கு தனி மனித வளர்ச்சி, ஏன்னா ஒரு மனுஷன் வளர்ந்தால் தான் அந்த குடும்பம் வளரும், அந்த குடும்பம் வளர்ந்தால் தான் அந்த குடும்பத்தை சார்ந்த மற்ற நபர்கள், ஒரு சூழல், அண்ணன் தம்பி அக்கா தங்கை சித்தப்பா பெரியப்பா, அப்படி பல குடும்பங்கள் தன்னிறைவை பெறும். அந்த பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சமூகத்தின் நற்பலன்களை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒரு தனி மனித யோசனை என்பதில் இருந்து தான் இதெல்லாம் நடக்கிறது. நல்லா யோசிங்க. உங்களுக்கு வேண்டி வாழ வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் வேண்டுமா, இல்லை நான், என்னோட ஃபேமிலி, என்னோட மக்கள், என்னோட பேர குழந்தைகள், என்னோட தலைமுறை அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சில கட்சிகள் உங்களுக்கு வேண்டுமா? பரம்பரையாக போடுற ஓட்டுன்னு சொல்லி செய்த தவிர திரும்ப செய்யாமல் நல்லா யோசிச்சு உங்கள் முடிவை நீங்கள் தெளிவாக எடுங்க. ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது ஒரு தடவை தான் ஒரு நிகழ்வு சம்பவிக்கும். இந்த ஏப்ரல் 23 அப்படி ஒரு வரலாற்றுக்கான நாள், வரலாற்று ஏட்டினில் கோல்டன் லெட்டராக எழுதப்படக்கூடிய ஒரு நாள். அதுக்கப்புறம் மே 4, இந்த 2 நாட்களுமே இந்திய வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வரலாறு தான். அந்த வரலாற்றில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மிக தெளிவாக உண்மையாக உங்களோட வாக்குகளை திரு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் செலுத்தி அவரை முதலமைச்சராக ஆக்குங்கள். ஏனெனில் ஒரு தடவை நம்ம தவறவிட்டால் திரும்ப நம்மளால் பிடிக்கவே முடியாது. அதை நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா கேள்விப்படுற விஷயங்கள் பொதுமக்களை குழப்புறதுக்காகவும் அவங்கள தெளிவில்லாமல் ஆக்கிறதுக்காகவும் நிறையா சதி வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக குழப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்த்துட்ருக்கோம். அதனால் மக்களே, நீங்கள்
உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் உங்களுக்காக அப்படிங்கிறத விட, அவருக்காக வர்றாரு அப்படிங்கிறத விட, உங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அவர் வர்றாரு. அவருக்காக அவர் வரலைங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதலோட உங்களோட உண்மையான வாக்குகளை உண்மை தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.